நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற ப்ராடக்ட்டை மட்டும் கண்டிப்பா செல் பண்ணிடாதீங்க. அதுவும் நான் லாஸ்டா சொல்ல போற கேட்டகரியை செல் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகி கடையை மூடிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோ மார்ஜின் ப்ராடக்ட் 199க்கோ 99க்கோ ஏன் ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து 49 39 ரூபீஸ்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே லாங் டர்ம்ல கொண்டுட்டு போய் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஒரு சில பெரிய பிராண்ட்ஸ் தவிர மோஸ்ட் ஆஃப் த செல்லர் இதுல லாஸ் தான் மேக் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம், இதோட டோட்டல் ப்ராஃபிட்டே உங்களுக்கு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் தான் இருக்கும். இதுவே இந்த 10 ஆர்டர்ல ஒரு ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், அதுக்கான ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்க 150 ரூபீஸ் கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா இதோட எல்லா ப்ராஃபிட்டையும் நீங்க கொண்டுட்டு போய் இந்த ஒரு ரிட்டர்ன்ல கொடுத்துருவீங்க. ரெண்டாவதா ரொம்பவே பெரிய சைஸ் ப்ராடக்ட்டும் ஹெவி வெயிட்டான ப்ராடக்ட்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா இ-காமர்ஸ் பிசினஸ் பொறுத்த வரையும் உங்க ப்ராடக்ட் எந்த அளவு பெருசா போகுதோ அந்த அளவு உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸும் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம ஃபைனலா அவாய்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் என்ன தெரியுமா? ரொம்பவே சீப்பான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நீங்க ஆன்லைன்ல தானே ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்றீங்கன்னு ரொம்பவே அழகா இருக்கிற மாதிரி அட்ராக்டிவான இமேஜஸ்லாம் உங்க ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிடுவீங்க. அந்த இமேஜை பார்த்துட்டு உங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கும் அந்த கஸ்டமர் இன்ஹேண்ட்ல ஃபீல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டுலயும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது ரிட்டர்னா தான் கன்வெர்ட் ஆகும். இதே மாதிரி நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்க பிசினஸ் உங்களால ரன் பண்ணவே முடியாது. இதுவே உங்க பிசினஸ் க்ளோஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க ஆல்ரெடி அமேசான் பிளிப்கார்ட்ல செல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரிட்டர்ன் எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறதே உங்களுக்கு தெரியும். நியூவா பிசினஸ் பண்றவங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.